வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு எக் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான வெங்காயத்தை முதல்ல கட் பண்ணிக்கணும். அப்புறமா ஒரு கடாய் எடுத்து இல்லாட்டி ஒரு பேன் எடுத்துகிட்டு வைங்க. வச்சு அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம கட் பண்ண வெங்காயத்தை வந்துட்டு போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கும்போதே கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு இப்போ தேவையான முட்டையை எடுத்துக்கணும். நாங்கள் 3 முட்டை யூஸ் பண்ணுறேன். நல்லா ப்ரௌன் கலர் ஆன உடனே வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகும். அந்த டைமில் கொஞ்சோண்டு தேவையான அளவு மிளகு பொடி போட்டு நல்லா வதக்கிடணும். திரும்பவும் அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையை நல்லா உப்பு போட்டு கலக்கிது அந்த வதக்கி வச்ச வெங்காயத்தில் அப்படியே ஊற்றிடணும். ஊற்றி நல்லா அடி பிடிக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ண உடனே முட்டையெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வைக்கணுங்க, மறந்துடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா முட்டை வந்துட்டு செப்பரேட் ஆச்சு. ஃபைனலாக நம்ம முட்டை ரோஸ்ட் ரெடிங்க. சூப்பரான ரெசிபி, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அருமையாக இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஸ்பைசி மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டு சாப்பிடுங்க. சால்ட்டும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டு சாப்பிடுங்க. இது வந்துட்டு சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டா சூப்பரான காம்பினேஷனுங்க. நம்ம டக்கரான முட்டை ரோஸ்ட்டு கூட கொஞ்சம் ஒயிட் ரைஸு, கொஞ்சம் சாம்பார், தயிர் ஊற்றி ஒரு பிடிச்சா பட்டையை கிடக்கும். இந்த மாதிரி பல ரெசிபி பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். எல்லாருக்கும் தேங்க்ஸ்.